தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 35 லட்சம் ஓட்டுகளுக்கு மேலே வாங்கி கிட்டத்தட்ட 8% ஓட்டுகளுக்கு மேலே வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சிவகங்கை தொகுதி எழிலரசின்ற ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஓட்டாக 1,63,412 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரைக்கும் எப்பயுமே பெண் வேட்பாளர்கள் 20, ஆண் வேட்பாளர்கள் 20, சரிக்கு சமமாக ஆணும் பெண்ணும் இருக்குன்றக்காண்டி எப்பயுமே பெண் வேட்பாளர்கள் எத்தனை நிறுத்துகிறாங்களோ அதே அளவுக்கு ஆண் வேட்பாளர்களும் பாதிக்கு பாதி பங்கு போட்டு தான் கொடுக்குறது நாம் தமிழர் கட்சியோட வழக்கம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கட்சியின் சப்போர்ட்டில் நாங்கள் இல்லை, எந்த ஒரு ஜாதியின் அடிப்படைன்னு கிடையாது. அண்ணன் சொல்லுவார், நீ ஜாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்ற மாதிரி அண்ணன் சொல்லுவாப்புல. அது மாதிரி ஜாதி அடிப்படையில் இல்லாமல், மத அடிப்படையில் இல்லாமல், எந்த ஒரு கூட்டணியின் அடிப்படையில் இல்லாமல் தனிச்சு நின்று தமிழகத்திலே தனிச்சு நின்று 8% வாங்கின ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் சொல்லலாம். எந்த ஒரு கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டிட்டு நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா 8.19% ஓட்டுகள் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இதற்கு முன்னாடி உள்ள கட்சிகள் கூட்டணி சேர்ந்து எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, இப்போ எத்தனை ஓட்டு வாங்கியிருக்கும் போது நாம் தமிழர் கட்சியை பார்ப்போம். ஏன்னா எல்லா திமுக எடுத்தால் திமுக ப்ளஸ் கூட்டணி, அதிமுக ப்ளஸ் கூட்டணி, பாஜக ப்ளஸ் கூட்டணி, காங்கிரஸ் ப்ளஸ் கூட்டணின்ற மாதிரி கூட்டணி இல்லாமல் எந்த கட்சிகளுமே போட்டியிடுவது கிடையாது. எதற்காக பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் எதற்காக சேர்த்துக்கன்னா, இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை ஜாதிகள் பலதாக பிரிஞ்சிருக்கு. எந்த ஒரு ஜாதி, இப்போ எடுத்துக்காட்டு சொல்லாமல் தேவேந்திர குல வேளாளராக இருக்கட்டும், இப்போ விசிக கட்சி அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், அவங்களாம் ஏன் சேர்த்துக்குன்னா ஜாதி ஓட்டுகள் அதிகமாக விழுறதுக்காண்டி தன்னுடைய கட்சியில் இணைச்சிப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீ ஜாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்ற அடிப்படையில் தம்பிகள் எல்லாமே ஜாதி அடிப்படை இல்லாமல் மத அடிப்படை இல்லாமல், இப்போ நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானவர்களே சொல்லுவார், நீ ஜாதி பார்த்து ஓட்டு போறியா, மதம் பார்த்து ஓட்டு போறியா, உன் ஓட்டு எனக்கு தீட்டு, நீ கட்சியில் கதை கிளம்பி போயிடுறா அப்படின்ற மாதிரிலாம் அடிக்கடி அண்ணன் சொல்லுவார். இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சியை எடுத்து பொறுத்துட்டு வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஒன்று சேர்ந்து கட்சி வேலை பார்ப்பாங்க. மற்ற கட்சிகள்லாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில், இப்போ தேவேந்திர குல சமூகத்தை சேர்ந்த அந்த ஏரியாவில் தேவேந்திர குலர் மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க, இப்போ தேவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சில ஏரியா அவங்க மட்டும்தான் வேலை பார்ப்பாங்கன்ற மாதிரி, அந்த மாதிரி இல்லாமல் எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க. அவங்க ஒன்று சேர்ந்து வேலை பார்க்குறத நம்ம எல்லாருமே கண்ணால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 3வது இடம், அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி. என்னென்ன தொகுதியில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, நாகை, திருச்சி மற்றும் புதுவையில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு வந்திருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சின்னு சொல்கிற பாஜகவே தூக்கிட்டு 3வது இடம், அதிமுகவை தூக்கிட்டு 3வது இடத்துக்கு வந்திருக்கு நாம் தமிழர் கட்சி. அது மட்டும் இல்லாமல் 1 லட்சம் ஓட்டுகளுக்கு மேலே நாம் தமிழர் கட்சி பல தொகுதியில் வாங்கியிருக்கு. சிவகங்கையில் எடுத்துக்காட்டு சொல்லாமல் சிவகங்கையில் 1,63,000 ஓட்டு டெபாசிட் வாங்கியிருக்காங்கயா. என்ன காரணம்? இப்போ 1 லட்சம் ஓட்டு வாங்குற எவ்வளோ பெரிய விஷயம். நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல இடங்களில் 1 லட்சம் ஓட்டுகளுக்கு மேலே நாம் தமிழர் கட்சி வாங்கி சாதனை படிச்சிருக்காங்க. அதனால தான் கிட்டத்தட்ட 35 லட்சம் ஓட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் அடுத்து இதற்கு மேலேயும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நகைச்சுவையான விஷயத்தை பாருங்களேன். மேலே இப்போது நாம் தமிழர் கட்சியில் தனித்து போட்டின்னு போட்டிருக்காங்க. 40 தொகுதி, 20 பெண் வேட்பாளர்கள், 20 ஆண் வேட்பாளர்கள், தனித்து போட்டி எப்பயும் இல்லை. நான் சாகிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தனிச்சு ஏன் நிற்கும் அப்படின்ற மாதிரி எல்லா தம்பிகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே பாருங்களேன், இப்போ பாஜக 8 கட்சிகள், 6 இயக்க ஆதரவு. இயக்கம் என்ன? ஜாதி, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் 4 கட்சிகள், 6 எடப்பாடி அண்ணன், அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 இயக்கங்கள் ஆதரவு, அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 10 கட்சிகள், 15 இயக்க ஆதரவுகள். இதெல்லாம் இருந்தனால தான் இவங்களால் அதிக ஓட்டு வாங்க முடிஞ்சிச்சு. அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. அப்படி ஒரு ஓட்டு எங்களுக்கு தீட்டுன்ற அடிப்படையில் நம்ம பார்த்திங்கன்னா கணிசமான ஓட்டு 30 லட்சம். ஏன்னா இது வளர்ச்சியை பார்க்கணும். இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஓட்டு வாங்கும் போது கிட்டத்தட்ட 3% வாங்குறது ரொம்ப பெரிய சிரமமாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8% வாங்கியிருக்கு. அடுத்த எலெக்ஷனில் எனக்கு தெரிஞ்சு 12% மேலே வாங்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 19-20% குறைஞ்சி இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நாம் தமிழ் தம்பிகள் ரொம்பவே சந்தோஷத்தோடு சொல்லி இருக்காங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு, எழிலரசி அக்காவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எதற்காக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 1,63,412 ஓட்டுகள் எழிலரசி அக்கா வாங்கினது மட்டும் இல்லாமல் டெபாசிட்டும் வாங்கியிருக்காங்க.